இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. வரவேற்பறை நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான சுமையில்லா கல்வி வழங்குவதன் அவசியம் குறித்தும் குழந்தைகளுக்கான மனநிலை ஆரோக்கிய வழிமுறைகள் குறித்தும் பேசுகிறார் கரூர் ஸ்மார்ட் கிட்ஸ் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் ஹேமலதா அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது கரூர் பகுதியில் புகழோடு இயங்கி வரும் ஸ்மார்ட் கிட்ஸ் ஸ்கூல் பள்ளியினுடைய துணை தலைமை ஆசிரியராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கும் திருமதி ஹேமலதா அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சுமையில்லா பாடமும் மாணவர்களின் ஆரோக்கிய வாழ்வும் என்ற தலைப்போடு நாம் பேச இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக கல்வி சூழல் ஒரு நெருக்கடியான மனநிலையை கொடுக்கிறது. எளிமையான பின்புலத்தில் கல்வி கற்ற மாணவ சூழல் இன்றைக்கு காணாமல் போய் கிட்டத்தட்ட மாணவர்களை ஒரு மனப்பாடம் செய்யும் எந்திரமாக, மதிப்பெண்களை உற்பத்தி செய்யும் எந்திரங்களாக மாற்றும் கல்வி சூழலை நோக்கி நம் பிள்ளைகளை நகர்த்தும் ஒரு அசாதாரணமான நிலை உருவாகி இருப்பதை கல்வியாளர்கள், மிக குறிப்பாக குழந்தைகளை வழிநடத்துகிற உளவியல் ஆலோசகர்கள் இன்றைக்கு ஒரு எச்சரிக்கையாக தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான வழிகாட்டுதலை வழங்கும் வகையில் சுமையில்லா பாடத்திட்டம் என்கிற அடிப்படையை நாம் இன்றைக்கு மீண்டும் வலியுறுத்த வேண்டிய நிர்பந்தம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று எண்ணலாம். வெயிட்லெஸ் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட், இந்த தீம் என்பது குழந்தைகளின் புத்தக எடையை குறைப்பது அல்ல, மனதளவில் கல்வி குறித்த எதிர்பார்ப்புகளும் ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடிய முறையும் மாணவர்களிடம் ஏற்பட வேண்டும். அவை சுமையானதாக, பாரமானதாக வந்துவிடக்கூடாது என்பதுதான். அந்த வகையில் எப்படி ஒரு சுமையில்லாத கல்வியும் அது சார்ந்த மாணவர்களுடைய உடல்நலம் மற்றும் மன ஆரோக்கியத்தை வளர்க்க முடியும், பேணி பாதுகாக்க முடியும் என்பதை பற்றி நம்மோடு உரையாடுவதற்காக ஸ்மார்ட் கிட்ஸ் ஸ்கூலுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஹேமலதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நம் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் இசை முரசு வானொலி நேயர்களே. உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய பணிக்காலம், உங்களுடைய பள்ளி, இது குறித்த ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக சார். வணக்கம் நேயர்களே. எனது பெயர் ஹேமலதா, பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர். இந்த துறையில், கல்வித்துறையில் சுமார் 18 வருடங்கள் என்னுடைய அனுபவத்தை நான் பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். கல்வித்துறை மற்றும் மருத்துவத்துறை என்பது அனுபவத்தை பொறுத்தே மிக ஒரு ஆழமான ஒரு குழந்தையை, அதனுடைய மனநிலையை நம்மால் கையாள முடியும். தினமும் எல்லா நாட்களிலுமே 2 முதல் 14 வயது வரை குழந்தைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். மேம், இப்ப பொதுவாகவே பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு குழந்தைகளுடைய கற்றல் திறனை மேம்படுத்த வேண்டும் என்கிற எண்ணங்களை விட்டுவிட்டு அவர்களை அனைவரையுமே ஒரு மாடல் ப்ரொடெக்டர் மார்க் மிஷின் என்று சொல்வார்கள், பாதுகாக்கப்பட்ட மதிப்பெண் உற்பத்தி செய்யும் எந்திரங்கள் என்று. ஏன்னா இப்ப நீங்க குழந்தை பருவத்தினுடைய கல்வியை பற்றி பேசுறோம். ஆனால் அந்த குழந்தையினுடைய கல்வி உருவாக்கக்கூடிய அந்த முயற்சியே மார்க்குக்கானது தான். என்ன மார்க் வாங்கியிருக்கேன், அந்த மார்க்கை வச்சுதான் அந்த ஸ்டூடெண்டோடைய டேலண்ட் அல்லது அந்த ஸ்டூடெண்ட் யார் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி இது முடிவு செய்யப்படுது. ஒரு ஸ்டூடெண்டோடைய மார்க் அப்படிங்கிறது அவங்களுடைய ஐடென்டிட்டியை முடிவு செய்வது அப்படிங்கிறது சரியான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மார்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கல்வியல் சூழலை இன்னைக்கு இந்த தளத்துல உருவாக்கி இருக்குன்னு சொல்லுங்களேன். மார்க் அதன் அடிப்படையில பார்த்தோம்னா சார், 12 வயசுக்கு மேலதான் நம்ம மார்க்ஸை பத்தி கவலைப்படணும்.
ஏன்னா ஒரு துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு உள்ளார்ந்த ஆழமாக படிக்க வேண்டிய சப்ஜெக்டோட ஆழம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா 12 வயசுக்கு மேலதான் நமக்கு தேவை. 2 to 12 வயசு வரை தாயும் ஒரு ஆசிரியர் தான். தகப்பனார் வீட்டில் ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலையை குழந்தைகள் முன் கட்டாயம் கையாள வேண்டும். அடுத்து 2 to 7 வயது வரை குழந்தைகள் தான் பார்க்கின்ற ஒவ்வொன்றையும் அப்படியே உள்ள வாங்கிக்குவாங்க. டெஃபினெட்லி 100% இட்ஸ் வெரி வெரி ட்ரூ. என்னதெல்லாம் அவங்க டெய்லி வீட்டுல பாக்குறாங்களோ, ஸ்கூல்ல பாக்குறாங்களோ, டெஃபினட்டா அதை உள்ள வாங்கிக்குவாங்க. அந்த குழந்தைகளோட மனநிலை சொல்ல போனா ஒரு விசுவலைஸ் கேமரா. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் 2 மாசத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை பள்ளியிலயோ வீட்டிலயோ குழந்தைகள் ஞாபகம் வச்சுக்காதுன்னு. அவங்க கட்டாயம் அதை ஆழமா பதிவு செஞ்சுக்குவாங்க. மன ஆரோக்கியத்துல எப்பவுமே நம்மள போலதான் குழந்தைகளும். நமக்கு நிறைய நடக்கிற நல்ல விஷயங்களை நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா ஒரு நம்மள ஆழமா பாதிக்கிற விஷயத்த நம்ம மறக்கணும்னு நினைக்க பிரெயின் அதை சேவ் பண்ணிட்டே வரும். குழந்தைகளும் அப்படித்தான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நாங்க சொல்றது, குழந்தைங்களை மார்க் பேசிஸ்ல கம்பேர் பண்ணாதீங்க. அப் டு 12 இயர்ஸ் கட்டாயம் செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு வீட்ல இருந்து முத அப்பதான் அவங்க வெளியே வராங்க. சோசியல் பிஹேவியரே அப்பதான் இல்ல. 2 to 12 இயர்ஸ்ன்றது நாட் கெட்டிங் மார்க்ஸ் கெட் பண்ற பீரியடே கிடையாது. அது சோசியல் பிஹேவியர்ஸை லேர்ன் பண்ணுது, சின்ன ஆட்டிடியூட கத்துக்குது, தன்னோட மோட்டார் ஸ்கில்ல டெவலப் பண்ணுது. இதெல்லாம் குழந்தைக்கு தேவையான ஒண்ணு. எப்படி அவுட் சைட் நமக்கு ஃபீவர் வராம இருக்கணும், சளி பிடிக்காம இருக்கணும், ஸ்டமக் பெயின் வராம இருக்கணுமோ, அதே மாதிரிதான் நம்ம இன்னர் பார்ட்ஸும். குழந்தைகள்கிட்ட எப்பவுமே நீங்க கிளாப் பண்ணிட்டு இதை செய்ய முடியும்னு சொல்லி பாருங்க சார். அம்மா அப்பா 2 பேருமே படிப்பு வாசனையே இல்லாதவங்களா இருந்தா கூட அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும். ஓகே மேம். இப்ப நம்ம 2 வயசுல இருந்து குழந்தைங்களை 2 அல்லது 2.5 வயது 3 வயதுக்கு முன்னாலேயே பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புற முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பள்ளிக்கூடங்கள் கூட எல்லா குழந்தைகளையும் உட்கார வச்சு நான் சொல்றத அப்படியே திரும்ப சொல்லு அப்படிங்கிற அந்த லேர்னிங் சிஸ்டத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் வெற்றி அடைந்த கல்வி திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இயல்பாக புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அந்த குழந்தைங்களே ஒரு சப்ஜெக்டை கொஸ்டினாக கேட்குறாங்க. பை நேச்சர்ல இருந்து அவங்களுடைய எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்படிலாம் நவீன வெற்றி அடைந்த கல்வி முறைகள் நிறைய விளக்கம் தருது. இந்த சூழல்ல ஒரு கேஜி லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட பாடத்தை கொடுத்து இந்த பாடம் அவ்வளோத்தையும் நீ படிச்சு சொல்லு, இந்த பகுதி அவ்வளோத்தையும் நீ எனக்கு எழுதி காட்டு, இப்படி சொல்லக்கூடியது அந்த பருவத்து குழந்தைங்களுக்கு எப்படியான உளவியல் எண்ணங்களை தரும்? எஜுகேஷன் மீது அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான மதிப்பு உருவாகும் சொல்லுங்க. என்னோட அனுபவத்துல சொல்றேன் சார். 2 to 5 இயர்ஸ் அந்த அளவுக்கு ரிட்டனுக்கு நம்ம கம்பல் பண்ண கூடாது. ஓகே. சயின்ஸ் நாங்க டாக்டர்ஸ்க்குல கேம்ப்லாம் போடும்போது ஃபர்ஸ்ட் சொல்றது அவங்களோட ஃபிங்கர்ஸ் இட்ஸ் சூட்டபிள் ஒன்லி ஃபார் பிளேயிங், ஆக்டிவிட்டி பேஸ்டு பிளேயிங். அவங்களோட ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல சார், அது ஆக்டிவிட்டி பேஸ்டு, அதை மட்டும்தான் ரெகக்னைஸ் பண்ணும். ஒரு வுட்டா இருக்க ஒரு பொருளை டச் பண்றது, ஒரு வாட்டரை டச் பண்றது, டச்சிங் சென்ஸ் உங்களுக்கு ஸ்பைனல் கார்ட்ல பேக் சைடு அப்படியே ரெக்கார்ட் ஆகும். அதனாலதான் 2 to 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவலைஸ் அதிகமா நாங்க காட்டுவோம். இப்போ ஒரு பாட்டுனா குழந்தைக்கு புரியாது, நாங்க டீச்சர்ஸ் பாடி காமிக்கணும். ஜம்ப்னா அவங்களுக்கு புரியாது, நாங்க அதை ஆக்டிவிட்டியா ஜம்ப் பண்ணி காமிக்கணும். ஏன்னா குழந்தை ஒரு விஷயத்த அந்த வயசுல உள்ள வாங்கும்போது கட்டாயம் அது கண்டிப்பா மனசுல ரெக்கார்ட் பண்ணிக்கும். அதனாலதான் இப்ப கூட நல்ல பெரிய பெரிய ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க ஒரு 7th 8th டீச்சர் 12th டீச்சர்ஸ் நேம்ஸை விட தன்னிட்ட 1 to 5 கத்துக்கிட்ட டீச்சர்ஸோட நேம்ஸை பெர்ஃபெக்டா அடிப்பாங்க. வாழைப்பட டைரக்டர் கூட இருக்கும். முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சார். அந்த படத்துல வர கேரக்டர் லக்ஷ்மின்றது அவங்களுக்கு 3ஆம் வகுப்பு எடுத்த ஒரு டீச்சர் தான். ஏன்னா அவர் அத அதிகமா உள்ள வாங்கியிருக்காரு.
நிச்சயமா அந்த குழந்தைங்களை வந்து முதல்ல அடையிற அந்த ஆசிரியர் வந்து அந்த மழலை கல்வியை வழங்கக்கூடிய ஆசிரியராக தான் இருப்பாங்க. அவங்க அதுக்கு பிறகு வந்து ஒருவேளை பின்னால வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சு டாக்டரேட் பண்ணா கூட அந்த கேஜியில சொல்லி கொடுத்த அல்லது 1ஆம் வகுப்புல சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியருடைய தனித்துவம் அன்னைக்கு வரைக்கும் அவங்க மனசுல இருக்குன்னா அவங்க வந்து அவ்வளவு தூரம் அந்த கல்வியும் ஆசிரியரை உள்வாங்குறாங்கன்னா அந்த கல்வியும் சேர்த்து உள்வாங்கியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப இந்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான ஒரு இடைப்பட்ட நிலையில பிள்ளைங்க வந்து நிறைய சிக்கல்களை எதிர்கொள்றாங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு துறையில பாக்குறோம். குறிப்பா பெற்றோர்களுக்கு நிறைய கம்பேரிசன்ஸ் இருக்கும். முதல் கம்பேரிசன்ஸ் வந்து அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுக்கார குழந்தைங்களை கம்பேர் பண்றது. இரண்டாவது கம்பேரிசன்ஸ் வந்து அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுடைய ஸ்கூல்ஸை வந்து கம்பேர் பண்றது. ஸோ என்னுடைய உறவுக்கார பிள்ளை எந்த ஸ்கூல்ல படிக்குது, அந்த ஸ்கூல்ல என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்களோ, அந்த பிள்ளை என்னெல்லாம் செய்யுதோ அது அத்தனையும் நம்ம பிள்ளையும் செய்யணும், இந்த ஸ்கூலும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நிறைய பெற்றோர்களுக்கு இன்னைக்கு இருக்கு. பெரும்பாலான பெற்றோர்களுக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்ப இந்த சூழல்ல புதுசா எதையாவது ஒன்றை வந்து அகாடமிக்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்க ஸ்கூல்ஸை நாங்கள் இன்னும் டெப்தா காட்டணுங்கிற ஒரு நிர்பந்தம் பள்ளி நிர்வாகத்திற்கு, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துருது. இப்படி இருக்கும்போது இது மாதிரி சுமையில்லாத கல்வி அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்பு இருக்கா மேம்? இதுக்கு நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம் சார். செஸ் சாம்பியன் குகேஷ் 2024 அவார்ட் வாங்கியிருக்காரு சார். அவர் 2750 பாயிண்ட் சின்ன வயசுலயே வேர்ல்டுலயே மத்த யங் சாம்பியன்ஸை விட ரீச் ஆயிட்டாரு. ஆனா அவருக்கு 7 வயசுல செஸ் சொல்லி கொடுத்த அவரோட கைடன்ஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா அவரை கம்ப்யூட்டரோட கிட்டத்தட்ட 5 years விளையாடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உன்னோடைய மூளை நகர்வுகள், உன்னோட பிரெயின் திங்கிங்கை வச்சு நீ டிஃபீட் ஆனாலும் பரவாயில்ல, வெற்றி ஆனாலும் பரவாயில்ல, நீ தோத்தாலும் பரவாயில்ல, நீ ஜெயிச்சாலும் பரவாயில்ல. அவரு கிட்டத்தட்ட 5 years அவரு அந்த பையனை கண்டிப்பா கம்ப்யூட்டர் செஸ்ஸோட விளையாட விடவே இல்லை சார். அதுக்கப்புறம் தான் அந்த பையன் வேலம்மாள் ஸ்கூல் போயிருக்கான். போன பிறகு ஹாஃப் டே ஸ்கூல் தான் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா சரியான ஒரு மருத்துவர் தன்னோட வேலைய பகுதி நேரமா மாத்திக்கிட்டாரு. நான் நிறைய ஆர்டிகல்ஸ் படிப்பேன் சார். மாத்திக்கிட்டு சின்ன சின்ன காம்படிஷன்ஸ்க்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்க. சோ 2024 அவன் இவ்வளோ ரீச் ஆகுற அந்த குழந்தை பையனுக்கு 2013 இருந்து 11 years எக்ஸ்பீரியன்ஸ், உனக்கு வயதை விட அனுபவம். இப்ப அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஆள் சொல்ல வரேன். ப்ரூஸ்லிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க சார். ப்ரூஸ்லியால ஒரு கண்ணாடி டம்ளர்ல இருக்க வாட்டரை அவர் ஃபைட் பண்ணி தண்ணி ஒரு சொட்டு கூட கீழே விழாம அவரு அத கரெக்டா அந்த பிளேஸ்ல கரெக்டா கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுவாரு. அப்ப அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பயமே இல்லையா, உங்களுக்கு யார பார்த்தா பயமா இருக்குன்னு கேட்டிருக்காரு. அவர் சொன்னார ஒரே ஒரு பதில், அதுதான் என்னோட தாரக மகரமா இன்ன வரையும் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாதிரி எனக்கு நிறைய கலைகளை கத்துக்கிட்டவங்களை பார்த்து எனக்கு பயம் கிடையாது. ஆனா ஒரு கலைய 1000 முறை 10,000 முறை 1,00,000 முறை பயிற்சி செய்யறவங்களை பார்த்தா எனக்கு பயம். பயிற்சின்றது குகேஷோட வயசு கம்மி தான் சார். ஆனா 11 years அவர் எக்ஸ்பீரியன்ஸ். குழந்தைங்களை கம்பேர் பண்ணவே கூடாது சார். ட்வின்ஸா பிறக்கிற 2 குழந்தைக்குமே டாக்டர் சொல்றது 2 பிரெயினும் வேற வேற ஸ்ட்ரக்சர் தான், வேற வேற ஸ்ட்ரக்சரா தான் சார் இருக்கும். 2 ட்வின்ஸா பாய்ஸா இருந்தாலும் சரி கேர்ள்ஸா இருந்தாலும் சரி ஒரே ஸ்டமக்ல இருந்து தான் வராங்க. ஆனா திங்கிங் நாலேஜ் எல்லாமே டிஃபரன்ஸ். ஸோ நம்மளோட பிரெயின்றது பாத்தீங்கன்னா ஒரு படிக்காத அம்மா அப்பாவுக்கு பிறக்கிற குழந்தை அறிவா இருக்கும், 2 டாக்டர்ஸ்க்கு பிறக்கிற குழந்தை அறிவு கம்மியா இருக்கும். அது இயற்கையில் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு பரிசு. அப்படி மார்க்கு குறைவா வாங்குற குழந்தைகள் கூட ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த அவங்க ஆசிரியர் அவங்களுக்கு கிடைத்தானா அவங்களோட ஒரு திறமைய ஆசிரியர் கண்டுபிடிச்சிருவாங்க. 12 வயசுக்குள்ள கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்ச பிறகு அந்த ஸ்கில் வந்து கண்டிப்பா டெவலப் பண்ணிடுவாங்க. நம்ம
அந்த ஆசிரியரை நம்பணும். நீங்க சரியா அழகா சொன்னீங்க சார். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்க எல்லாம் லைஃப்ல சாதிக்க மாட்டாங்க சார். மீடியம் மார்க் வாங்குறவங்க தான் வாழ்க்கையோட ஹையர் பொசிஷனை ரீச் ஆகுவாங்க. நீங்க கவர்மெண்ட் போஸ்ட் எடுத்து எல்லாரும் செக் பண்ணீங்கன்னா 10th 12th அவங்க டாப் ரேங்க் கிடையாது. இது நான் ரெக்கார்ட் ப்ரூஃபா கூட சொல்ல முடியும் சார். நிச்சயமாமா. ஸோ இப்போ வந்து பேசிக்கான எஜுகேஷன்ல இருந்து நாம் குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து ஹையர் எஜுகேஷனில் என்ன துறையை தேர்ந்தெடுத்து எந்த துறையில் வேணாலும் அவங்க சாதிக்கலாம். ஆனால் அடிப்படை கல்வி அவர்களுக்கு ஒரு வேளை வந்து ஒரு பேடனா சுமையாக ஆயிடுச்சு, அல்லது ஒரு ஆர்வமின்மையை ஏற்படுத்திடுச்சு, அல்லது கல்வி கற்கிறதையே சில பள்ளிக்கூடங்கள் வந்து ஒரு பெரிய கடமையாக மாற்றி அதை அது ஒரு டைட் எக்ஸசைஸாக வந்து மாற்றுறாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூல்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம், மியூசிக் கிளாஸஸ் கொடுக்குறோன்னு படிப்போடு சேர்ந்து எல்லாத்துலேயும் அந்த பிள்ளைங்களை மேலே கொண்டு வரணும். அப்படி ஒரு குழந்தை ஒரு துறைக்கு தான் பொருத்தமானதாக இருக்கும். அந்த துறையிலேயே நாம் வந்து அவங்கள தனித்துவமாக பயிற்சி கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு விதம். ஆனால் அந்த குழந்தைக்கே வந்து நாங்கள் வந்து மியூசிக் கொடுத்துட்றோம், அந்த குழந்தையே நாங்கள் ஸ்விம்மிங் கொடுத்துட்றோம், அந்த குழந்தைக்கே நாங்கள் டிராயிங் கொடுத்துட்றோம், அந்த குழந்தைக்கே நாங்கள் வந்து அபாக்கஸ் கிளாஸஸ் கொடுக்குறோம், கம்ப்யூட்டர் ஃபோக்கஸிங் கொடுக்குறோன்னு அந்த ஸ்கூலை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ப்ரௌச்சரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. இத்தனை கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸை வந்து ஒரு குழந்தை எடுத்துக்கும் போது உண்மையிலேயே நான் எதுக்கு சரியானவள் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அந்த குழந்தைக்கு வருமா, இல்ல அந்த குழந்தை இத்தனை நாலேஜோடையும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுக்கு ஒரு பதில் மட்டும்தான் சார் சொல்ல முடியும். 11 வயசு வரை அவங்களுக்கு 4-5 ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தேவையில்லை சார். ஓகே. இன்னொன்னு பரம்பரை. ஒரு அம்மா அப்பாவுக்கு 3 தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தர் பர்சனா இருந்தா அது ஜீன் வழியாக வளர்ந்து குழந்தைக்கு கட்டாயம் இருக்கும் சார். இப்ப 3வது தலைமுறை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருப்பாங்க. ஆனா அவங்களோட ஆரிஜின் வந்து இப்ப டெல்லியோ ஒரு கர்நாடகாலயோ அவங்க தாத்தா பாட்டி இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட கன்னட லாங்குவேஜோ ஹிந்தி லாங்குவேஜோ இருந்தா அது கண்டிப்பா டிஎன் வழியா பாஸ் ஆயிருக்கும் சார். ஆனா அது இப்போ அந்த இடமாற்றத்தினால அவங்க மறந்துருப்பாங்க குழந்தைங்க அவங்க அம்மா அப்பா. அந்த திறமை சில குழந்தைகள்கிட்ட நான் லைவாவே பாத்திருக்கேன் சார். இது வந்து என்னோட டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க சொல்ற மாதிரி 11 வயசு வரை குழந்தைகளோட சேர விடணும். குழந்தைகளை வந்து எல்லாம் ஒரு கெட்ட காரியம்னா அங்க கூட்டிட்டு போய் காட்ட மாட்டாங்க. அப்படி இருக்க கூடாது. நல்லது இருக்க இடத்துக்கும் கூட்டிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோயிலுக்கும் கூட்டிட்டு போகணும். அதே நேரத்தில் ஒரு டெத் ஃபங்க்ஷனுக்கும் நம்மள ஒரு 4 இயர்ஸ்ல இருந்து கூட்டிட்டு போகலாம். ஏன்னா பாசிட்டிவ் எவ்வளவு குழந்தைங்க ஏத்துக்குதோ நெகட்டிவ்ஸ்னா பயப்படுவாங்க. நீங்க அந்த சூழலுக்கு லைட்டா கூட்டிட்டு போய் காமிக்கும் போதுதான் ஓ இப்படிலாம் இருக்குமோன்னு நினைப்பாங்க. அப்புறம் ஒரு இறப்பினுடைய வலி என்னங்கிறதும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும். ஒரு இறந்து போன மனிதருடைய மதிப்பு என்னங்கிறதும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும். ஆனா நம்ம திருமண வீட்டுக்கு அழைச்சிட்டு போறோம், திருமணம் பத்தின மகிழ்ச்சியான விஷயங்களை அவங்களுக்கு காட்டுறோம். பட் ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு பெரியவர் இருக்காரு, அவரை போய் பார்த்துடுவோம் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டாம், குழந்தைங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துடும், நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். அல்லது இது மாதிரி இறப்பு வீடுகளுக்கு நம்ம சரி இறந்த வீடு தானே அங்கே எதுக்கு நம்ம அந்த பிள்ளையை கூப்பிட்டு போகிறோம்னு விட்டுடுறோம். ஸோ அந்த பிள்ளைங்களுடைய லைஃப்பில் ப்ளஸ் ஆர் மைனஸ், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து பேலன்ஸ்டாக வர வேண்டிய இடத்துல இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்த தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. இது எந்த அளவுக்கு பேரண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது மேம்? ஏன்னா இன்னைக்கு வந்து ஓப்பன் டே அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து நம்ம பேரண்ட்ஸை மந்த்லி மீட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை டீச்சர்ஸ் உருவாக்கி கொடுக்குறாங்க மேனேஜ்மெண்ட். ஆனால் படிப்பு மார்க்கு எழுதின கொஸ்டினுக்கான ஆன்சரை செக் பண்ணுறதோட அந்த மீட்டு வந்து முடிஞ்சு போயிடுது. இதை தாண்டி பேரண்ட்ஸோட டீச்சர்ஸ் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இதுக்கு ஒரு சரியான பதில் சொல்லணும்னா சார், இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு தாய் தகப்பனும் மெடிக்கல் ஃபீல்டுக்கும் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறதுக்காகவே ஓட வேண்டியதா இருக்கு. 2010க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது அதிகமா இருக்கு, அதிகமா ஓடுறாங்க. ஆனா அப்படி தேவையில்லைங்க சார். நீங்க மீடியம் ஃபீஸ் இருக்க ஸ்கூல்லயும் நீங்க சேர்க்கலாம். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. குழந்தைகளை நீங்க 1000 ரூபாய் கொடுத்து பொம்மை வாங்கி கொடுக்கறது,
ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போறது, இதெல்லாம் 14 வயது வரை தேவையில்லைங்க சார். ஏன்னா திருப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். திடீர்னு அந்த நமக்கு இப்ப நான் ஒரு பேரண்ட்னா திடீர்னு ஏதோ ஒரு பொருளாதார சிக்கல் வரும்போது அதை தாங்க முடியாம இப்பயும் நிறைய டாக்டர் வேலையில இருக்கவங்க இஎம்ஐ கட்ட முடியாம சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க சொன்னது பாயிண்ட்டும் நான் சொன்ன பாயிண்ட்டும் ஒண்ணுதான் சார். லைஃப்ல பிளஸ் மட்டும் பாத்துட்டு வர அவங்களுக்கு மைனஸ்னா என்னன்னே தெரியல சார். ரீசெண்டா சார் 2 நாள் முன்னாடி குஜராத் தூரத்துல பாத்தீங்கன்னா பயங்கர மழை. இப்ப செல்போன் கொடையில 200 கோடி மதிப்பிலான செல்போன்ஸ் டேமேஜ். இது கடைக்காரங்க பொறுப்பு இல்ல, அந்த செல்ஸ் கம்பெனியும் பொறுப்பு இல்ல, இயற்கை பேரிடர். நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அப்படியே துவண்டு அது நாளைக்கு முடியாது, நாளானைக்கு முடியாது, அடுத்தவங்களுக்காக என்ன செய்ய போறோம். அந்த அந்த சின்ன ஒரு வியாபாரி அதை ஃபேஸ் பண்ணி தானே சார் பிசினஸ்ல இருந்து வெளியே வர முடியும். இதை எப்படி அவர் அணுகணும்னா, சின்ன வயதுல தோல்வி கொஞ்சம் கத்துக்கிறவங்க நிச்சயமா நல்ல நிலைமை அடைவாங்க. இன்னும் ஒண்ணு சொல்றேன், ஒரு கம்பெனியோட சிஇஓ, ஒரு மெடிக்கல் காலேஜோட டீன் கட்டாயம் அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ இல்ல அவங்களோட 10 லாங்குவேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ போட மாட்டாங்க சார். அவங்களால 100 எம்ப்ளாயிஸ ஹேண்டில் பண்ண முடியுமா? ஒரு மெடிக்கல் டீன்னா வர 1000 பேஷண்ட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? அங்க டாக்டர்ஸ கோஆர்டினேட் பண்ண முடியுமா? அப்போ நீங்க ஒரு 100 பேரை சமாளிக்கணும்னா, ஒரு பர்சன் உருவாகணும்னா நம்மளுக்கு சகிப்புத்தன்மை ஃபர்ஸ்ட் வேணும், பொறுமை வேணும். வெளியிருக்க சூழ்நிலைய பிரசண்டா என்ன நடக்குதுன்றத நம்ம உள்வாங்கிற திறமை நமக்கு ஃபர்ஸ்ட் வேணும். இதெல்லாம் நீங்க ஒரு நாள்ல 2 நாள்ல கத்துக்க முடியாது. மேக்சிமம் 6 இயர்ஸ்ல இருந்து 18 இயர்ஸ் வரை இதுவே லேர்னிங் பீரியட் தான் என்ன பொறுத்தவரை. ஒரு யூஜி முடிச்சவன மைண்ட் மெச்சூரிட்டி ஸ்டார்ட் ஆயிடும் சார். ஒரு யூஜி முடிச்ச பிறகு குழந்தைகள் அவ்வளோக்கா காதல்ல மாட்டாங்க சார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரை வேலைக்கு போற குழந்தைங்கன்னு அம்மா அப்பா தன்னை நெக்லெக்ட் பண்றனாலதான் பையனோ ஒரு பொண்ணோ ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுன்ற எண்ணமே வருது. ஏன்னா அன்பு, இவ்வளோ வயசான நம்மளே யாராவது அன்பு காட்டினா நம்மள பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்டா எவ்வளவு ஆசையா பேசுறோம் சார். அது அப்பா குழந்தைங்க என்ன நினைக்கும்? உண்மையிலேயே நான் இதுவும் என்னோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சார். வெளியே சொல்ல விரும்பல, பெரிய பெரிய ஆட்களோட பொன் குழந்தைங்க சாதாரண ஒரு டிரைவர் எம்ப்ளாயோ ஒரு பிளம்பரையோ கல்யாணம் பண்றாங்க. ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்ல, அவங்க தன்னோட சைல்ட்ஹுட்ல 6 to 18 இயர்ஸ் அன்புக்காக ஏங்கி அது கிடைக்காத போது அவங்க அதை சூஸ் பண்ணிக்கிறாங்க. அன்புன்றது குழந்தைகளுக்கு 18 வயது வரை தாய் தகப்பன் குழந்தைகள் முன்னாடி சண்டை போடக்கூடாது சார். ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ஒரு நிமிஷம் சண்டை போட்டுக்கிட்டு, இப்ப நானே என்னுடைய குழந்தைக்கு ஏதாவது கட்டணும்ட்டு அப்ப சண்டை போட்டுட்டு நம்ம வேலைக்கு போனோம்னா போன் கால் பண்ணி பேசி மறந்துடுவோம். ஆனா குழந்தை வீட்டுல இருந்து கிளம்பும்போது அது வாட்ச் பண்ணிட்டு வரும். ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வந்தோன்னு எங்கள்கிட்ட சொல்லும், அம்மா அப்பா ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க அப்ப ஒரு யூனிட் டெஸ்ட் வச்சீங்கன்னா நல்லா படிக்கிற குழந்தை 10க்கு 4லயே நின்றும் சார் மார்க். பிஃபோர் டேஸ் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா அது 10க்கு 10 வாங்குற குழந்தையா இருக்கும். இந்த இடத்துலதான் நீங்க சொல்ற மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான விஷயம் மேம் நம்ம பேசுறது. இப்ப நம்ம ஒரு குழந்தைய இது மாதிரி ஒரு வெயிட்லெஸ் எஜுகேஷன், நோ பேர்டன் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம், சுமையில்லா கல்வி. அதோட சேர்ந்து குழந்தைகளுடைய மன ஆரோக்கியம் பேசுறோம். இது ரெண்டையுமே இன்னைக்கு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான ஒரு 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 கருத்துரையாடல் அளவுல நம்ம கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா ஆசிரியர்கள்ட்ட இருந்து எல்லா விஷயமும் பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறாங்க, பிள்ளைகளிடமிருந்து ஆசிரியர்கள் எல்லா அவுட்புட்டும் எதிர்பார்க்கிறாங்க. ஸோ இப்போ எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கும் போதே இந்த சுமை நாலா பக்கமும் உயர்ந்துருது. இன்னைக்கு வெற்றி பெற்ற நாடுகளுடைய கல்வி வகையை பார்த்தால் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருக்கு, ரொம்ப எளிமையான விஷயமா இருக்கு. சில நாடுகளில் இல்லவே இல்லை, ஸ்கூலோடையே முடிச்சிருங்க அப்படின்னு சில எஜுகேஷன் சிஸ்டம் சொல்றாங்க. ஆனா நம்ம படிப்பனுடைய நோக்கம் எப்படி வச்சிருக்கோம்னா,
ஒரு ஸ்கூல் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்து அந்த பிள்ளைங்களை வீட்டில் வந்தும் அதே மாதிரி சக்கையா புளிய வச்சாதான் அந்த ஸ்கூல் நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை நாம பெற்றோர்களுக்கு ஸ்கூல்ஸும் எஜுகேஷனும் உருவாக்கியிருக்கு. இந்த மனமாற்றத்தை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொண்டு வருவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? அதுக்குதான் சார் அழகா பண்ணாங்க. எடப்பாடி ஐயா வந்து அந்த இயர் சிஎம்மா இருந்தப்போ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு 10th 12th நீங்க போட்டோ ஒட்டக்கூடாது. அந்த வருஷம் தான் சார் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுவரை நிறைய தனியார் பள்ளிகள் 100 பேர்ல ஒரு கிளவரான ஸ்டூடெண்ட் உருவாக்கிட்டு அதை காமிச்சோன்னா அடுத்த நாள் 150 பேர் அட்மிஷனுக்கு நிப்பாங்க சார். இது ஓபன் டாக். ஆனா அந்த ஐயா வந்த பிறகு நீங்க அப்படி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்றது பிரைவேட் ஸ்கூல்ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலோ மார்க் போடலாம் சார். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்ற வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு நல்ல விஷயம் தானே உங்களுக்கு? ஏன்னா குழந்தைகள் எப்பவுமே சார் நான் ஒர்க் பண்ற இடத்துல அவங்க சோசியல் பிஹேவியர் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க தான் டீமா செயல்பட முடியும். கண்டிப்பா. அப்புறம் குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும் மீனா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் 24 மணி நேரத்துக்குள்ள அதை மறந்துடணும் சார். நாங்க ஸ்கூல்ல இதை டெய்லி சொல்லுவோம். குழந்தை சொல்லும் ஆகஸ்ட் மாசம் வந்துட்டு மேம் 6th குழந்தை சொல்லும் ஆகஸ்ட் மாசம் வந்துருச்சு அம்மா வந்து ஜூன் மாசம் திட்டினதை வச்சு அப்பாவை திட்டுவாங்க. குழந்தை சொல்லும், நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா குழந்தை சொல்லியிருக்குன்னு கூட நாங்க யாருக்கும் இதை சொல்ல மாட்டோம். அப்போ குழந்தை வந்து அது கேக்குது மேம் நீங்க ஃப்ரெண்டா இருக்க பாப்பாட நாங்க சொல்லுவோம்ல சார் கண்ணே திட்டிட்டு எனக்கு கண்ணே ஷேக்கன் கொடு கண்ணே உன் ஃப்ரெண்டு தானே கண்ணே உன் பக்கத்துல தானே உட்கார வைக்கணும்னு சொன்னா எங்களுக்கு சொல்றீங்களே ஏன் அம்மா செய்யலன்னு கேக்குறாங்க. அப்போ காழ்ப்புணர்ச்சின்றது ஒரு 30 வயசுக்கு மேல நமக்கு தான் சார் அதிகமா இருக்கு. குழந்தைங்களுக்கு இருக்காது சார். நிச்சயமா அது அப்படியே இருக்கிறத அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய பருவமா இருக்கும். ஸோ வீட்டில் என்ன நிகழ்கிறதோ அதை அப்படியே ஸ்கூல்ஸில் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, ஸ்கூல்ஸில் என்ன நிகழ்கிறதோ அதை அப்படியே வீட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 இடத்தையுமே நாம் வந்து குழந்தைகளுடைய மன ஆரோக்கியத்தோட நடத்தணும். இப்போ இறுதியாக ஒரு விஷயத்த பேசி நம்ம நிறைவு செஞ்சிடலாம் மேம். இப்போ வந்து உடல்நலம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒரு சின்னதாக சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு அம்மா அவ்வளவு கேர் பண்ணி மருந்து கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைய தயார்படுத்தி அதுக்கு ஃபுட்டுல இருந்து எல்லாத்துலேயுமே கான்சென்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு ஃபீவர் சரியா போறது வரைக்கும் கவனிக்கிறாங்க, ஸ்கூல்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க, வேன்ல வர்ற கேர்டேக்கருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க, நிறைய செய்யறாங்க. ஆனா ஸ்கூல்ஸ்லயும் அதே மாதிரி கொஞ்சம் ஃபுல்லா சோர்வா இருந்துச்சுன்னா உடனே அந்த குழந்தைய தொட்டு பார்க்குறாங்க, காய்ச்சல், உடனே அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல என்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க, வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, கேர் பண்றாங்க. பட் இதே மாதிரி பிசிக்கல் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய இடங்கள்ல மென்டல் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு? குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், குறிப்பா இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு மென்டல் ஹெல்த்துக்கான முக்கியத்துவத்தை நீங்க எந்த அளவுக்கு வலியுறுத்த விரும்புறீங்க? இதுதான் என்னோட நான் இவ்வளவு நேரம் நான் எதிர்பார்த்திருந்த பர்ஃபெக்ட் கொஸ்டின் தான் சார். என்னன்னா எங்கள் பள்ளியில என்னோட அனுபவத்துல எனக்கு சீனியரா இருந்தவங்க சொல்லி கொடுத்தது குழந்தை 6th 4th 12th உனக்கு தேவையில்லைம்மா. 100 குழந்தையும் 100 சூழ்நிலையில இருந்து வருவாங்க ஸ்கூலுக்கு. ஃபர்ஸ்ட் 10 minutes அவங்கள காம் பண்ணி ஹாப்பி ஆக்குவோம் சார், ஹாப்பியா மாத்துவோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரான 10 minutes குழந்தையோட மைண்டை நாங்க ஹாப்பியா ஃபர்ஸ்ட் மாத்துவோம். ஏன்னா வெவ்வேறு சூழல்ல இருந்து வருவாங்க, வேன்ல வருவாங்க, ஆட்டோல வருவாங்க, அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு வருவாங்க, வேனுக்கு ஏறிட்டு நோட்டை மறந்து வச்சுட்டு வந்துருவாங்க. குழந்தைகள் வந்தோடனே மிஸ் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்கன்னு மைண்ட்ல வச்சிருக்கோம், 11th படிக்கிற பையனா இருந்தாலும். அப்போ 10 நிமிஷத்துக்கு ஃபர்ஸ்ட் நாங்க ஹாப்பி பண்ணுவோம். கண்ணு இன்னைக்கு நோட்டு வைக்காட்டி நாளைக்கு வை, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எப்போ நாங்க ஆசிரியர் வந்து ஸ்டிக் பண்ணுவோம்னா எக்ஸாம் ஹால்ல மட்டும்தான். மற்றபடி அவங்கள அவ்வளோ ஃபோர்ஸா நாங்க கேட்ட மாட்டோம். 91 வாங்குற குழந்தையும் 100% நாலேஜ் தான் சார். 100 வாங்குற குழந்தையும் 100% நாலேஜ் தான். அந்த 8% எங்க மிஸ் பண்ணுதுன்னா அது ஏதோ ஒரு கவனச்சிதறதுனால அந்த ஒன்வேர்டை அது கவனிக்காம விட்டுணும். அதே குழந்தை அந்த தேர்வை ஒரு நாளைக்கு முன்னாடியோ அடுத்த நாள் எழுதுனா கூட இன்னொரு மார்க் வந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா வந்துருவாங்க சார், கட்டாயம் வந்துருவாங்க சார். இன்ன வரை ஜப்பான்ல மதர் டங்க்ல தான் சார் கம்ப்யூட்டர் கீபோர்டு இருக்கு. இன்னைக்கு வேர்ல்டுல கொரோனா வந்தப்ப உங்க ஜப்பான்ல இருந்து கியூபால இருந்து மட்டும் கியூபா
கியூபா, ஜப்பான் 2 நாட்டுல இருந்து தான் 196 ஃபிளைட்ல உங்களுக்கு மருத்துவரை இறக்குனாங்க. குறிப்பா கியூபா, அந்த நாட்டுல தெருவுக்கு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அத லீட் பண்ணவர் பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு அவர் பேர் மறந்துருச்சு, மிலிட்டரியில தன் வாழ்நாள நாட்டுக்காகவே அர்ப்பணித்தவர். அமெரிக்கா அவரை 96 முறை சாக்ஸ்ல விஷம் வச்சு கொல்ல பார்த்துச்சு. என் நாட்டிற்காக, என் மக்களுக்காக ஏதாவது நான் செஞ்சுட்டு தான் இறப்பேன்னு சொன்னாரு. இன்ன வரை கியூபால வாட்ஸ்அப் கிடையாது. அவங்க ஒரு லோக்கல் இன்டர்நெட் புரோட்டோகால் தான். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் பஸ், கவர்மெண்ட் முதியோர் ஹவுஸ், எல்லாமே கவர்மெண்ட். சார், கம்மியான ஸ்ட்ரென்த் இருக்கு அந்த நாட்டுல அவ்வளவு உருவாக்க முடியுதுன்னா இந்தியாவில எத்தனை மக்கள் தொகை இருக்காங்க? நிச்சயமா அது முடியும் சார். நம்ம பேரண்ட்ஸ் ஆஸ் அ டீச்சரும் எப்பவுமே நாங்க ஒரு 14 வயசு வரை குழந்தைகளுக்காக பின்பற்ற வேண்டிய ஒரே விஷயம் பொறுமை. அந்த ஆயுதத்தை நம்ம வீட்டுல எடுத்துக்கிட்டோம்னா போதும், ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டா போதும். கட்டாயம் குழந்தை அச்சீவ்மெண்ட் பண்றது உறுதி சார். இதுல ஹிந்திக்கார குழந்தை, குழந்தைங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் கொண்டு வரக்கூடிய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல இல்ல அப்படிங்கறத வந்து நாம உறுதியா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு விரிவான சப்ஜெக்ட். நாம வந்து குழந்தைங்களை கையாளுறதுல வந்து நிறைய பகுதிகள் இருக்கு, நிறைய பேருடைய பங்களிப்புகள் இருக்கு. சூழலியல் அப்படிங்கறத சரி பண்ண வேண்டிய மிக முக்கியமான இடங்கள் பற்றி பேச வேண்டியிருக்கு. இருந்தாலும் இந்த சுமையில்லா கல்வி அப்படிங்கிற கான்செப்டை நம்ம இன்னும் பரவலாக பேச வேண்டும். பரவலாக பள்ளிக்கூடங்களில், பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டங்களில் இதை நடைமுறைப்படுத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை கண்டுபிடிச்சு அந்த சிக்கல்களை களை எடுப்பதில் தொடர்ந்து பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்களும் பெற்றோர்களுமாக இணைந்து செயல்பட வேண்டும். அதுவே இது மாதிரி சுமையில்லா கல்வியை குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான மனநிலையை தந்து கற்க வைப்பதற்கு உதவும் அப்படிங்கிறத உங்களுடைய குறிப்புகள் வழியாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சுமையில்லா கல்வியும் குழந்தைகளின் ஆரோக்கிய மனநிலையும் பற்றி உரையாடியமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நான் நன்றி செலுத்த வேண்டியது இந்த ப்ரோக்ராம ஒருங்கிணைத்தவர்களுக்கும் உங்களுடைய வானொலிக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் டெய்லி குழந்தைங்கள்ட்ட சந்திக்கிற விஷயங்களை தான் இப்ப நான் பகிர்ந்தேன். அதற்காக மிகவும் நான் தான் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை, ஒரு 4 சுவருக்குள்ள சொன்ன விஷயத்த இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கு சொல்ல வேண்டிய விஷயத்த இந்த வானொலி மூலயமா நிறைய பேருக்கு கிடைக்க வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என் சிறந்தாழ்ந்த நன்றிகள். நன்றி ஐயா. மிக்க நன்றி. நேர்களே, இந்த வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாம் இதுவரை ஸ்மார்ட் கிட்ஸ் பள்ளியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் துணை முதல்வராகவும் பணியாற்றி கொண்டிருக்கும் திருமதி ஹேமலதா அவர்களை சந்தித்து பேசினோம். உண்மையில் மிக விரிவாக உரையாட வேண்டிய ஒரு தலைப்பு. குறுகிய நேரத்தில் நிறைய செய்திகளை சுட்டிக்காட்டி நிறைய உதாரணங்களோடு அவர்களுடைய உரையை அமைத்தார்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக ஸ்மார்ட் கிட்ஸ் உடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஹேமலதா அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு அழைப்பாளர்கள் சந்திக்கும் முறை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ சார். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.